தமிழ் கலை என்பது அது நுண்கலையை முதன்மைப்படுத்தாமல் பயன்கலையை முதன்மைப்படுத்துகிறது. ஏன்னா நாம ஒரு மருதாணி எடுக்கிறோம் என்றால் தமிழ் மரபில் உள்ள ஒரு பண்பாட்டு பழக்கம், அந்த மருதாணி என்பது வெறும் கைகளை அழகுபடுத்துவது மட்டுமல்ல, உடம்பை குளிர்மைப்படுத்துவதும் பித்தச் சமன்படுத்தியுமான ஒரு மருத்துவ பயன் சார்ந்த கலையாக இருக்கிறது. ஒரு கோலம் போடுகிறோம் என்றால் அது மார்கழி மாதத்து ஊர்வனவற்றுக்கு உணவுப் பொருளாக அரிசிமா கோலம். நான் சொல்வது இப்போது கல் நெஞ்சர்களாகிவிட்டோம். முன்பு நாம் மனிதர்களாக இருந்தபோது அரிசிமா கோலம் போட்டோம். அந்த அரிசி மா துணுக்குகளை ஊர்வன தங்களுக்கான உணவாக பயன்படுத்துகிற ஒரு பயன் கலையாக, அப்ளைடு ஆர்ட் என்பதுதான் தமிழ் கலையினுடைய மகிமையான விடயம் என்று நான் பார்க்கிறேன். மட்டைப்பந்தில் பார்ப்பனர்கள் ஜொலிக்கிறார்கள் என்றால் ஒருவரை ஒருவர் தொட்டுக்கொள்ள வேண்டியதில்லை. சடுகுடுல நம்ம கட்டி புரளுவோம். நம்முடைய பாரம்பரியம் அது. மிக புகழ்பெற்ற, உலகளாவிய நிலையில் புகழ்பெற்ற ஒரு அகழாய்வு அறிஞர் அவரிடம் பேசிக் கொண்டிருந்த போது அதை சொன்னார். இப்போது சிலர் நம்முடைய காலை முத்திரையை சிந்து வெளியிலே குதிரையாக மாற்றி ஜால வித்தைகள் எல்லாம் காட்டினார்கள் அல்லவா? அதை போன்ற சிந்தனை உடைய ஒரு மனிதர், ஒரு கட்சியினுடைய ஒரு பிரமுகர் கேட்டாரா, என்னங்க கீழடியில் ஒண்ணுமே சமய அடையாளம் கிடைக்கல, மற்ற இடங்கள்ல எல்லாம் தோன்றீங்க, எங்கேயுமே ஒரு வழிபாட்டு இது கிடைக்கல, ஏதாவது ஒரு சிலையை வச்சுட்டு எடுத்துட்டு அதை இருந்ததா காட்ட முடியுமா என்று கேட்டார். எவ்வளவு நுணுக்கமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், நாம் எவ்வளவு விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்வின் ஊடாக நாம் பார்க்கிறோம். ஏன் நமக்கு தமிழ் மீது இவர்களுக்கெல்லாம் எரிச்சல், ஆரியர்களுக்கு அல்லது ஆரிய சிந்தனைவாதிகளுக்கு என்றால் ரொம்ப சரியா இருக்காங்களே அவங்க. நிலம், தீ, நீர், வழி, விசும்புடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் என்று தொல்காப்பியம் பேசு. எல்லாம் களிமண்ணை உருட்டி போட்டா பிரம்மன் உலகம் மனுஷன் உண்டாயிட்டான், உலகம் உண்டாயிட்டு எல்லா நாடுகளிலும் இப்படி பேசிக் கொள்ளுகிறார்கள். அவரவருக்கு கடவுளை வைத்துக் கொண்டு நாடி பிடித்து பார்க்கிற போது மண் தூக்கலாக இருக்கிறது. இந்த உடம்பு பஞ்சபூதத்தால் ஆனது, ஐம்பூதத்தால் ஆன உடம்பு. இந்த உடம்பு நோய்வாய்ப்படும் போது மண் தூக்கலாக இருக்கிறதா அல்லது நீர் தூக்கலாக இருக்கிறதா, நிலம் தூக்கலாக இருக்கிறதா? ஏன்னா இடுப்பு பகுதியை நீரகம் என்று அது பிரிக்கிறது, தலையை அது விசும்பு என்று பார்க்கிறது, இதயத்தை அது காற்றாக பார்க்கிறது. இப்படி பார்க்கிற ஒரு பார்வையினால் தான் சித்த மருத்துவர் இந்த மரபு 2500-3000 ஆண்டுகளாக தொடர்ந்து வருவது. நீர் ஆதாரம் சார்ந்துதான் நம்முடைய வழக்கங்கள் எல்லாம் இருக்கு. 8 நீர் வார்த்தல் என்கிறோம். நீர் சடங்கு தான் நம்முடைய சடங்கு. திருமணங்கள்ல ஆரியர்களுடைய சடங்கு என்னவாக இருக்கிறது? எல்லாவற்றையும் தீயில் போட்டு எரிக்கிற அழிப்பு சடங்காக இருக்கிறது. அவர்கள் மேய்ச்சல் சமூகத்தை சேர்ந்தவர்கள். தீ அவர்களுக்கு உகந்தது, வேண்டியது. நாம் உற்பத்தி சமூகத்தை சேர்ந்தவர்கள், மருதநில நாகரிகத்தை சேர்ந்தவர்கள். நாம் மணமக்கள் திருமணமான உடனேயே மணமக்களை கொண்டு போய் நவதானியங்களை கொடுத்து முளைக்க செய்கிறோம். ரிக்வேதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்திரா அதுல வேண்டுதல்கள் இப்படிதான் இருக்கும். மேகத்தை 2ஆக வெட்டி பிள, மழை பொழியட்டும். மழை பெய்யறதுக்கு காரணமே அவனுக்கு தெரியல. பணத்தால் மரம் இவற்றில் உண்மைத்தன்மை மதிப்பிட நீரோட்டம் பார்க்கிறதுன்னு சொல்லுவாங்க. எங்க ஊர்ல பனைமரம் வாங்கினீங்கன்னா ஆசாரி நீர்மட்டம் பார்க்குறேன்னு முதல்ல ஒரு சிறு இடத்தை வெட்டி பார்ப்பார். அது சோத்தியா அல்லது வைரமா என்று பார்த்து விடுவார். தட்டி பார்த்தே அதை கண்டுபிடிப்பார். பழந்தமிழ் அறிவியல். நான் வகுப்புல மாணவர்கள்ட்ட சொல்வேன், நீங்கள்லாம் காலந்தவறி பிறந்து வீணா சீரழிறீங்க. சங்க காலத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். அங்க எங்க தடையும் இல்லை. ஒருவனும் ஒருத்தியும் எதிர்பட்டு கூடி தாமின்புற்று தம்முடைய வாழ்க்கையை கட்டமைக்கலாம். ஆணவ கொலை கிடையாது, சாதி கிடையாது, எந்த இழிவும் கிடையாது. ஒரு உயரிய அறிவியல் அடிப்படையில், பகுத்தறிவு அடிப்படையில், சுயமரியாதை அடிப்படையில் தமிழ் பண்பாட்டை கட்டமைத்த சமூகமாக இருந்திருக்கிறது. ராமன் ராவணன்ட்ட ஆயுதம் இழந்து நிராயுதபாணியா நிற்கிறான். உடனே இவர் எம்பிட்டு பேசுவார். யாரு? கம்பன் கழக பொழிவாள். இன்று போய் நாளை வா என்றான். அவனுடைய வீரம் என்னே சிறப்பு வாய்ந்தது. பெரியார் கேட்டாருங்க, 3ஆம் படிவம் படித்தவர், அந்த கால போர் முறையை படித்து பார்த்துருக்காரு. அந்த கால போர் முறைகளின்படி யார் கையில் ஆயுதம் இல்லையோ அவனை, யார் கையில் ஆயுதம் இருக்கிறதோ அவன் தன்னுடைய ஆயுதத்தை கீழே போட்டுவிட்டு மல்யுத்தம் செய்ய வேண்டும். ஒருவேளை செய்திருந்தால், நமக்கு உடன்பாடு இருக்கோ இல்லையோ, அது வேறு, ராவணன் வெற்றி பெற்றிருப்பான் என்பது தான் அங்கே உள்ள விடை. இதை ஒரு 3ஆம் படிவம் படித்தவர் தான் இத்தனை தமிழறிஞர்கள் இருந்திருக்காங்க. அவர் தான் கேட்க வேண்டியது இருக்கு.
அச்சமில்லாத எம் தமிழர் குருதியின் அணுவில் உள்ளது விடுதலை. பிச்சை விளையவன் குறித்தவன் உயிர் பிடுங்க நினைத்தவன் எவனடா நச்சினை ஊட்டினும் அஞ்சிடோம் உயிர் நரம்பை அறுப்பினும் அஞ்சிடோம் உச்சி வைத்து யாம் போற்றும் விடுதலை உயிரில் இணையதே இணையதே என்கிற வரிகளை முத்தாய்ப்பாக இங்கே சொல்லி, மகன் தந்தைக்காற்றும் நன்றியாக கட்டுரைக்க வந்திருக்கிறேன். என்னுடைய ஞான தந்தையும் அன்பாசானுமாகிய முனைவர் மு. ராமசாமி அவர்கள் என்னை இங்கே கட்டுரைக்க பணித்த அந்த நன்றி உணர்ச்சியோடு இங்கு வந்திருக்கிறேன். நம்முடைய கவிஞர் அரச முருகுபாண்டியன் அவர்கள் ஒரு தொலைபேசி வாழ்த்தை இந்த மாநாட்டு அரங்கத்திற்கு சொல்லும்படி சொன்னார். தோழர் திருமுருகன் காந்தி சமரசமற்ற போராளி, தொடர்ந்து தமிழ் சமூகத்திற்கு அளப்பரிய பங்காற்றி வருபவர். அவருடைய நிகழ்விலே நீங்கள் பங்கேற்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் உங்களுக்கும் மாநாட்டுக்கும் என்று சொல்லியிருக்கிறார். மேடையில் இருக்கிற எதிரில் இருக்கிற ஆளுமைகள் சான்றோர்கள் எல்லோருக்கும் அகரம் முதல் நகரம் இருவாய் நன்றி பாராட்டி வணக்கத்தை சொல்லி நான் என்னுடைய கட்டுரையை தொடங்குகிறேன். சங்கத்தமிழர் வாழ்வியல். நாம் எப்போதும் இந்த அரங்கத்தை பற்றி ஒரு செய்தியை குறிப்பிட்டுவிட்டு நான் திரும்பவும் வருவேன். பேராசிரியர் கா. நெடுஞ்செழியன் அவர்கள் எங்களுடைய அன்பு பேராசிரியர், எங்கள் தமிழ் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியவர். அவருடைய தமிழ் உணர்வு சார்ந்து அவர் ஏராளமான இடர்பாடுகளை சந்தித்து தொடர்ந்து பணி ஓய்வு பெற்ற நாளில் மிகச்சரியாக அவர் சிறை கொடுமைக்கு ஆளாகி அதன் பிறகு வந்த பிறகும் கூட தொடர்ந்து தன் இறுதி மூச்சு வரை தமிழ் சமூகத்திற்காக பங்காற்றியவர். எனவே எங்கள் ஆசானுடைய பெயரில் இந்த அரங்கம் இருப்பதில், அதில் நான் பேசுவதில் மகிழ்ச்சி. பொதுவாக யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கிற வரிகளை நாம் எப்போதும் கேள்விப்பட்டிருப்போம். அதிலிருந்து தான் நாம் தொடங்க வேண்டும். அதை கூட நாம் எப்படி தொடங்குவோம் என்றால், யுனெஸ்கோவில் எழுதி போட்டிருக்கிறார்கள் என்று பட்டிமன்ற பேச்சாளர்கள் தொடர்ந்து சொல்லுவார்கள், நாம் கைத்தட்டுவோம். நம்முடைய தமிழ் அறிவு மரபில் முகிழ்த்த வரிகள் என்று சொல்வதை விட யுனெஸ்கோவில் எழுதி போட்டிருப்பார்கள், எனவே அது மகிமையானது என்கிற எண்ண ஓட்டத்தில் நாம் அதிலிருந்து விடுபட வேண்டும். தமிழ் அறிவு உலகமயமாக, இன்றைக்கு அரசியல் ரீதியாக உலகமயமாக்கலை சொல்லுகிறோம். தமிழ் என்பது முன்பே உலகமயமான ஒரு பண்பாட்டு கொடையாக தமிழின் பங்களிப்பு இருந்திருக்கிறது. இந்த யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கிற ஒற்றை அடியை வைத்துக்கொண்டு இதை நாம் பார்க்கிறோம். எல்லா ஊரும் நம்முடைய ஊர்கள்தான், யாவரும் நம்முடைய உறவினர்கள் தான் என்கிற அந்த பொருளை நாம் பேசுகிறோம். ஆனால் பேராசிரியர் நெடுஞ்செழியன் அவர்கள் இதற்கு ஆசீவக பின்னணியிலிருந்து பொருளை சொல்லியிருப்பார். அதிலே ஒரு ஊழ் உறுத்தி கொண்டிருக்கிறது உள்ளே என்று அவர் சொல்லுவார். கல்பொருது மிறங்கும் அல்லல் பேரியாற்று நீர்வழிப்படுவும் புனைபோல் ஆறுயிர். எனவே பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்கிற வாழ்வியல் முறைக்கு நாம் உரியவர்களாக இருக்கிறோம் என்பது மிகச்சிறந்த ஒரு வாழ்வியல் பண்பாட்டு மகுடமாக நாம் சொல்லிக்கொள்ளலாம். இன்னொரு பாடலை நாம் எடுத்தோமானால், உண்டால் அம்மை இவ்வுலகு. இன்றைக்கும் நாம் சொல்லுகிறோம், நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்று சொல்லுவோம். அருளியார் அவர்கள் அல்லார்க்கு பெய்யும் மழை என்று அவர் ஒரு பாடபேதத்தை சொல்லுவார். நல்லவர் அல்லாதவர்களுக்கும் சேர்த்து பெய்கிற மழை என்று இன்றளவும் பேச்சு வழக்கில் நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். மழை பெய்தால் யாரோ நல்ல மனுஷன் 4 பேர் இருக்காங்க, மழை பெய்யுது. இது நம்முடைய சிந்தனை மரபின் ஆணி வேறாக இருக்கிறது. எனவே அதில் சொல்லுகிற போது, இந்திரர் அமிழ்தம் இயைவதாயினும் இனிதெனத் தமியர் உண்டலும் இலரே முனிவிலர் துஞ்சலும் இலர் பிலர் அஞ்சுவது அஞ்சி புகழெனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெறினும் கொள்ளார் என்று அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோன்தால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்கிற மரபு, அந்த பண்பாட்டு செழுமையான மரபு நம்முடைய சங்ககால தமிழர் வாழ்வியல் மரபாக இருக்கிறது என்பதை நாம் இந்த இடத்தில் நினைத்து பார்க்க வேண்டும். பிறகு நாம் எப்போதும் சொல்லுவோம், மாநாட்டு முழக்கமாக எல்லாம் அந்த வரிகளை எழுதி போடுவோம், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்.
எல்லா மனிதர்களும் சமம் என்பதை விட எல்லா உயிர்களும் சமமானவை பிறப்புக்கும் என்கிற சிந்தனை மரபை, கொடையை, பண்பாட்டு கொடையை இந்த மண்ணுக்கு நம்முடைய திருவள்ளுவ பேராசான் வழங்கி சென்றிருக்கிறான், நம்முடைய முப்பாட்டன் என்பது. அதோடு கூட இன்றைக்கு எக்கோ கிரிட்டிசிசம் என்று நவீன திறனாய்வாளர்கள் பேசுகிற சூழலியல் சார்ந்து கூட இந்த பாடலை எடுத்து பேசுவார்கள், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று. இந்த பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்பது இன்றைக்கு சூழலியல் சார்ந்து பேசுகிற போது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. இதை நாம் அன்றைக்கு பேசியிருக்கிறோம். தவிரவும் தமிழ்கலை என்பது அது நுண்கலையை முதன்மைப்படுத்தாமல் பயன்கலையை முதன்மைப்படுத்துகிறது என்று நம்முடைய பொதியவர்ப்பன் அடுத்து பேச இருக்கிற பொதியவர்ப்பன் அவர்கள் என்னிடம் ஒரு முறை விவாதத்தின் போது சுட்டி காட்டினார். நான் அது குறித்து சிந்திக்கிற போது அது உண்மைதான் என்று நான் அதை ஏற்றுக்கொண்டுகிறேன். ஏன்னா நாம் ஒரு மருதாணி எடுக்கிறோம் என்றால் தமிழ் மரபில் உள்ள ஒரு பண்பாட்டு பழக்கம், அந்த மருதாணி என்பது வெறும் கைகளை அழகுபடுத்துவது மட்டுமல்ல, உடம்பை குளிர்மைப்படுத்துவதும் பித்தச் சமன்படுத்தியுமான ஒரு மருத்துவ பயன் சார்ந்த கலையாக இருக்கிறது. ஒரு கோலம் போடுகிறோம் என்றால் அது மார்கழி மாதத்து ஊர்வனவற்றுக்கு உணவுப் பொருளாக அரிசிமா கோலம். நான் சொல்வது இப்போது கல் நெஞ்சர்களாகிவிட்டோம். முன்பு நாம் மனிதர்களாக இருந்தபோது அரிசிமா கோலம் போட்டோம். அந்த அரிசி மா துணுக்குகளை ஊர்வன தங்களுக்கான உணவாக பயன்படுத்துகிற ஒரு பயன்கலையாக, அப்ளைடு ஆர்ட் என்பதுதான் தமிழ் கலையினுடைய மகிமையான விடயம் என்று நான் பார்க்கிறேன். எனவே அது ஒரு ஃபைன் ஆர்ட் என்று மற்ற சமூகங்கள், இனக்குழுமங்கள் சொல்லிக் கொண்டாலும் நம்முடைய மரபு அது தனித்துவமாக பயன்கலையாக அப்ளைடு ஆர்ட் என்கிற அந்த கவின்கலை பயன்கலை என்று வருகிற போது பயன்கலைக்கு முதன்மை தந்த சங்கத்தமிழர் வாழ்வியலை பார்க்கிறோம். ஒரு போர் முடிந்து மீளுகிற தலைவன் பற்றிய காட்சி பாடல்களில் இடம்பெறும். அவன் வெட்டி சாய்ச்சிட்டு வர இரத்த கவிச்சு படிந்த அந்த சூழலில் வருகிற ஒரு மனிதன் அடர்ந்த கானகத்தின் வழியாக குதிரையை முடுக்கி பயணிக்கிற போது அங்கே பூக்களில் வண்டுகள் முயங்கி இருக்கிற அந்த சூழல் கெட்டுவிடுமோ என்பதற்காக குதிரையின் கழுத்து மணியின் நாவை இழுத்தி கட்டிவிட்டு பயணத்தை தொடர்ந்தான் என்கிற குறிப்பை பார்க்கிறோம். இப்போ தேவையான இடத்தில் போரில் அவன் பொழிகிறான் ஒரு வீரனாக, மனம் நெகிழக்கூடிய இடத்தில் நெகிழ்கிறான் ஒரு மனித பண்புள்ளவனாக என்கிற குறிப்பை நமக்கு சங்கத்தமிழர் வாழ்வியல் தருகிறது. அதேபோல் விருந்தோமல் நம்முடைய முதன்மையான பண்பாடு, மருதத்திணை சார்ந்த உற்பத்தி சமூகமாக இருக்கிற நம்முடைய பண்பாடு. சத்திரம் சாவடி என்கிற சொல்லை நாம் அடிக்கடி பயன்படுத்துகிறோம். ஈழத்தில் சத்திர சிகிச்சை என்று சொல்லுவார்கள். ரண சிகிச்சை அல்லது அறுவை சிகிச்சையை சத்திர சிகிச்சை என்று சொல்லுவார்கள். சத்திரம் என்கிற சொல்லின் வேர் தேடி போனோமானால் போரில் காயம்பட்டவர்களை குணமளிப்பதற்காக, சிகிச்சை அளிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட இடம் என்று அதை பார்க்கிறோம். சாவடி என்கிற இடத்தை. சத்திரம் என்று வந்தால் வழிப்போக்கர் யாவருக்கும் உணவளிக்கிற இடமாக அது இருந்திருக்கிறது. அப்போ நாம் ஒரு சாதாரண தண்ணீர் பந்தல் என்கிற பண்பாடு கூட கோடை காலத்தின் அந்த கொடுமையை தவிர்ப்பதற்காக, ஆனால் வேறொரு இடத்தில் சடங்கியல் நிகழ்த்துக்கலையாக நம்முடைய பக்தவச்சல பாரதி ஐயாலாம் சொல்லுவாங்க, தீ மூட்டிக்கொண்டு இறந்துபடுகிற அந்த உயிர்களை சாந்தப்படுத்துவதற்காக தண்ணீர் பந்தல் வைப்பது வழக்கமாக இருந்திருக்கிறது என்கிற பண்பாட்டு பழக்க வழக்கங்களை நாம் சொல்லுகிறோம். அதே போல் சுமைதாங்கி, கர்ப்பிணி பெண்கள் சுமைதாங்கி நடந்து அந்த அல்லற்படுகிற காலத்தை நினைவில் கொண்டு ஒருவேளை அவர்களுக்கு ஏதாவது இடர் ஏற்படுமானால் அந்த சுமையை எப்படி ஒரு சமன்படுத்துகிறார்கள் என்றால் சுமைதாங்கி கற்களை நட்டு வைப்பார்கள். என்னை போன்ற கிராமத்தானுக்கு அது தெரியும். மூட்டையை தூக்கி கொண்டு ஆற்று கரை ஓரமாக யாரும் எதிர்படாத புழக்கமில்லாத இடத்தில் தூக்கி கொண்டு போகிறவர் சற்றே மூட்டையை இறக்கி வைத்து இளைப்பாறுவதற்காக ஒரு இடம் அங்கே கட்டப்பட்டிருக்கும். எவ்வளவு மனித விழுமியங்களை, எவ்வளவு மற்ற மனிதர்கள் மீதான அன்பை, அவர்களுடைய சுமையை பகிர்ந்து கொள்ளுகிற விளைவை இந்த பண்பாட்டு பழக்க வழக்கங்கள் நமக்கு ஏற்படுது. இன்னொரு புறம் பார்த்தால் ஏறு தழுவுதல், மல்யுத்தம், சடுகுடு, இதெல்லாம் நம்முடைய மரபு. ஆனால் மட்டைப்பந்தில் பார்ப்பனர்கள் ஜொலிக்கிறார்கள் என்றால் ஒருவரை ஒருவர் தொட்டுக்கொள்ள வேண்டியதில்லை. சடுகுடில் நம்ம கட்டி புரளுவோம், நம்முடைய பாரம்பரியம் அது. மல்யுத்தத்தில் பெரியார் மல்யுத்தம் பற்றி ஒரு செய்தியை சொல்லுகிறார், நான் பின்னால் அதை குறிப்பிடுவேன். அப்போ உடல் தீண்டல் என்பது தாண்டி மட்டைப்பந்து ஆட்டம் இன்றைக்கு உலகளாவிய வரவேற்பை பெற்றுவிட்டது. ஒருவரை ஆற தழுவிக்கொண்டு கட்டி புரளுகிற விளையாட்டை நாம் விளையாண்டிருக்கிறோம் என்பது ஒரு பண்பாட்டு சார்ந்த.
அதே போல் சிம்பதி எம்பதி என்கிற பண்பாட்டு தனித்துவமும் நமக்கு உண்டு. சுய கழிவிறக்கமா அல்லது எம்பதி என்பதற்கு என்ன நல்ல சொல்லாடல் என்று நான் தேடி பார்த்தேன். ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்று வள்ளலார் பேசுகிறார். அவரே இன்னொரு இடத்தில் தனிப்பெருங்கருணை என்கிற நல்ல சொல்லாடலை கொடுத்திருக்கிறார். நம்முடைய பண்பாடு தனிப்பெருங்கருணை பண்பாடு, சுய கழிவிறக்க பண்பாடு இல்லை. அதனால தான் பாரதிதாசன் எழுதினார், ஹென்ரிச் ஹெய்னே என்கிற ஜெர்மானிய கவிஞன் காட்டுக்குள்ளே போயிடுறான். காட்டுக்குள்ளே போன போது அடர்ந்த பகல் முழுக்க சுற்றுறான், வழி தெரியாமல் மாட்டிக்கிட்டான் காட்டுக்குள்ளே. இரவு வந்து விட்டது. அன்றைக்கு வானத்தை அண்ணாந்து பார்த்தால் அது பூரண நிலாவாக வட்டமாக ஒளி வீசி திகழ்கிறது. அவன் எழுதுகிறான், நிலா ஒரு ரொட்டியை போல அழகாக இருக்கிறது என்று பேசுகிறான். ஏன்னா அவனுடைய உணவு பண்பாட்டில் ரொட்டி, பசியோடு தன் பசி வருகிற போதுதான் நிலாவை அவன் ரொட்டியை போல அழகாக இருக்கிறது என்று பேசுகிறான். ஆனால் பாரதிதாசன் நிரவி பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றுகிறார். சாப்பாட்டுக்கு ஒன்றும் இடரில்லை, வருவாய் இருக்கிறது. ஆனால் அவர் என்ன எழுதுகிறார் என்றால், தினைத்துணையும் பயனின்றி பசித்த மக்கள் சிறிதுகூழ் தேடுங்கால் பானையார கனத்திருந்த வெண்சோற்றை காணும் என்பம் கவிநிலவே உனை காணும் என்பம் தானோ என்று தன்னுடைய சமூகத்தவர்கள் பசியோடு இருக்கிற போது பானை பொங்கி வந்தால் எப்படி மகிழ்வார்களோ அதை போல நிலவு அழகாக இருக்கிறது என்று பேசுகிறார். இதுதான் சிம்பத்திக்கும் எம்பத்திக்குமான வித்தியாசம். தமிழ் பண்பாடு எம்பத்தி என்கிற தனிப்பெருங்கருணை, மற்றவர்களிலிருந்து இந்த உலகத்தை உணர்வு ரீதியாக பார்ப்பது என்பது இங்கு பேச வேண்டிய விடயமாக இருக்கிறது. அப்போ நம்முடைய புழங்குவெளி என்னவாக இருந்தது என்றால், அதனுடைய நீட்சியாகத்தான் வள்ளலார் போன்றவர்கள் தனிப்பெருங்கருணையை வளர்த்தெடுக்கிறார்கள், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பற்றி பேசுகிறார்கள். சமயச்சார்பற்ற புழங்குவெளி தான் நம்முடைய புழங்குவெளி. அண்மையில் ஒரு அகழ்வாய்வு அறிஞரிடம், மிக புகழ்பெற்ற உலகளாவிய நிலையில் புகழ்பெற்ற ஒரு அகழ்வாய்வு அறிஞர், அவரிடம் பேசி கொண்டிருந்த போது அதை சொன்னார். நாகரிகம் கருதி பெயரை தவிர்க்கிறேன். இப்போது சிலர் நம்முடைய காலை முத்திரையை சிந்துவெளியிலே குதிரையாக மாற்றி ஜால வித்தைகள் எல்லாம் காட்டினார்கள் அல்லவா? அதை போன்ற சிந்தனை உடைய ஒரு மனிதர், ஒரு கட்சியினுடைய ஒரு பிரமுகர் வந்து கேட்டாரா, என்னங்க கீழடியில் ஒன்றுமே சமய அடையாளம் கிடைக்கல, மற்ற இடங்கள்ல எல்லாம் தோன்றுறீங்க, எங்கேயுமே ஒரு வழிபாட்டு இது கிடைக்கல, ஏதாவது ஒரு சிலையை வச்சுட்டு எடுத்துட்டு அதை இருந்ததா காட்ட முடியுமா என்று கேட்டாரா. எவ்வளவு நுணுக்கமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், நாம் எவ்வளவு விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்வின் ஊடாக நாம் பார்க்கிறோம். எனவே மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். மிகுந்த விழிப்போடு தான் நம்முடைய திருமுருகன் காந்தி தோழர் அவர்கள் முற்போக்கு தமிழ் தேசியம் என்று சொன்னார். அந்த வார்த்தையாடலை நான் கவனித்தேன். அப்போ பிற்போக்கு தமிழ் தேசியம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதையும் நாம் அவதானித்தபடியே தான் நம்முடைய பயணத்தை தொடர்கிறோம். பாருங்க, நம்முடைய நின்ற சொல்லர் நீடுதோர் இனியர், சொன்ன சொல்படி நடக்கிற பண்பாட்டு விழுமியம் நமக்கு இருக்கிறது. அதில் வந்து நீரின்றி அமையா உலகம் போல தம்மின்று அமையா நம் நயந்தருளி என்கிற ஒரு இடமும் வருகிறது. பின்னால் திருக்குறளில் சங்கம் மருவிய காலத்தில் நீரின்றி அமையாது உலகு என்று அவர் எழுதுகிறார். சங்க மரபின் தொடர்ச்சியாக இதை நாம் தொடர்ந்து பார்க்க முடியும். நிலம் நம்முடைய இன்றைக்கு சொல்லுகிறார்கள், ஏன் நமக்கு தமிழ் மீது இவர்களுக்கெல்லாம் எரிச்சல், ஆரியர்களுக்கு அல்லது ஆரிய சிந்தனைவாதிகளுக்கு என்றால், ரொம்ப சரியாக இருக்காங்களே அவங்க. நிலம் தீ நீர் வழி விசும்புடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் என்று தொல்காப்பியம் பேசிடுச்சு. எல்லாம் களிமண்ணை உருட்டி போட்டால் பிரம்மன் வந்து உலகம் மனுஷன் உண்டாயிட்டான், உலகம் உண்டாயிட்டு எல்லா நாடுகளிலும் இப்படி பேசிக்கொள்ளுகிறார்கள் அவரவர்கள் கடவுளை வைத்துக்கொண்டு. அல்லது பேசுகிற போது என்ன சொல்லுகிறார்கள் என்றால், மாஸ்டர் குஞ்சுனி மலையாளத்தில் ரொம்ப நகைச்சுவை எழுதுவார். கடவுள் 6ஆம் நாள் மனிதனை படைத்தான், மனிதன் 7ஆம் நாள் கடவுளை படைத்தான் என்று. ஆனால் நம்முடைய மரபு அப்படி ஒத்துக்கொள்ளாத மரபு. நிலமும் தீயும் நீரும் காற்றும் வானமும் கலந்த மயக்கம்தான் இந்த உலகம். அதனால தான் நம்முடைய தமிழ் சித்தம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நாடி பிடித்து பார்க்கிற போது மண் தூக்கலாக இருக்கிறது. இந்த உடம்பு வந்து பஞ்சபூதத்தால் ஆனது, ஐம்பூதத்தால் ஆன உடம்பு. இந்த உடம்பு நோய்வாய்ப்படும் போது மண் தூக்கலாக இருக்கிறதா அல்லது நீர் தூக்கலாக இருக்கிறதா, நிலம் தூக்கலாக இருக்கிறதா? ஏன்னா இடுப்பு பகுதியை நீரகம் என்று அது பிரிக்கிறது, தலையை அது விசும்பு என்று பார்க்கிறது, இதயத்தை அது காற்றாக பார்க்கிறது. இப்படி பார்க்கிற ஒரு பார்வையினால் தான் சித்த மருத்துவர், இந்த மரபு 2500-3000 ஆண்டுகளாக தொடர்ந்து வருவது. நாடி பார்க்கிறார், நோய் நாடி நோய் தணிக்கும், வாய் நாடி
வள்ளுவர் பேசுகிறார் இல்லையா, நாடி பார்க்கிற போது எந்த ஐம்பூதத்தில் எது உங்களை அதிகமாக ஆட்கொண்டிருக்கிறது, அதன் காரணமாக நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்களா என்று பார்க்கிற ஒரு உலகளாவிய அறிவியல் பார்வையை நம்முடைய தமிழ் சங்ககால தமிழர் வாழ்வியல் நமக்கு கொடுத்திருக்கிறது. மண் திணிந்த நிலனும் நிலமேந்திய விசும்பும் விசும்பு தைவரு வழியும் வழித்தலைய தீயும் தீமுரணிய நீரும் என்றாங்கு ஐம்பெரும் பூதத்து இயற்கை போல என்று புறநானூற்றிலும் அது வழிமொழியப்படுகிறது. தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்டது, முரஞ்சியூர் முடிநாயகரால் அது வழிமொழியப்படுகிறது. இப்படி தமிழ் சித்தம் என்பது வெறுமனே அது ஏதோ எல்லாத்தையும் நம்ம போட்டு குழப்பிடுவோம். யோகா என்று வந்தால் உடனே அதை பதஞ்சலி யோகா என்று நாம் மாற்றி விடுவோம். ஆனால் சமணர்கள் யோக கலையை இந்த உலகத்திற்கு கொடுத்தார்கள் என்கிற ஒரு கருதுகோள் இருக்கிறது. அது பற்றி நாம் வேறு அரங்கத்தில் பிறகு பேசலாம். அப்புறம் நான் எழுதியிருக்கேன், ரொம்ப பேச்சு வழியிலே கொஞ்சம் பெரியார் சொல்லி கொடுத்த மொழி இது. ஏன்னா எல்லாருமே காலஞ்சென்ற என்று சொல்லுவார்கள், பெரியார் காலஞ்செல்லாத என்று ஒரு வார்த்தையும் பயன்படுத்துவார். உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு தமிழில் காலஞ்செல்லாத என்று பயன்படுத்தியவர் பெரியார் தான். இப்படி காலஞ்சென்ற சில தமிழ் அறிஞர்களும் காலஞ்செல்லாத சில பொழுதே போவாத சில அறிஞர்களையும் கிண்டல் அடிக்கிறார். சொல்ல கவனிங்க, டபாய்க்கிற என்று போட்டிருக்கிறேன். இது பெரியார் எனக்கு சொல்லிக் கொடுத்த மொழி, வேறு வழி இல்லை, நான் அப்படி தான் பேசுவேன். இந்திரன் மேகத்தை இரண்டாக பிளந்து துண்டு போடும்போது மழை பெய்வதாக டபாய்க்கிற வடபுலத்து மழை போல அல்லாமல் நலிகடல் முகந்து செறிதக இருளி கனைபயல் பொழிந்து என்று நற்றினையிலும், பனித்துறை பெருங்கடல் இறந்து நீர் பெருகி காலை வந்தென்றால் காரே என்ற அகநானூற்றிலும் தமிழ் புலத்தில் சங்க இலக்கியத்தில் பெய்கிற மழை கடலில் முகந்தும் நீராவி ஆனதாலும் இலைத்துளி வழி நீராவி மேலெழுந்ததாலும் பெய்வதாக அறிவியல் சிந்தனையோடு அழகியலோடு பெய்கிறது. இந்த மழை தமிழ் நிலத்தில் பெய்கிற மழை இப்படி பெய்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே தான் நமக்கு எந்த மூட நம்பிக்கைகளோ சமய சார்போ இல்லாமல் நாம் ஒரு தனித்துவமான இனக்குழுமத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம். நீர் ஆதாரம் சார்ந்து தான் நம்முடைய வழக்கங்கள் எல்லாம் இருக்கு. எட்டு நீர் வார்த்தல் என்கிறோம். நீர் சடங்கு தான் நம்முடைய சடங்கு. திருமணங்களில் ஆரியர்களுடைய சடங்கு என்னவாக இருக்கிறது? எல்லாவற்றையும் தீயில் போட்டு எரிக்கிற அழிப்பு சடங்காக இருக்கிறது. அவர்கள் மேய்ச்சல் சமூகத்தை சேர்ந்தவர்கள். தீ அவர்களுக்கு உகந்தது, வேண்டியது. நாம் உற்பத்தி சமூகத்தை சேர்ந்தவர்கள், மருதநில நாகரிகத்தை சேர்ந்தவர்கள். நாம் மணமக்கள் திருமணமான உடனேயே மணமக்களை கொண்டு போய் நவதானியங்களை கொடுத்து முளைக்க செய்கிறோம். அப்போ தீச்சடங்கு நீர்ச்சடங்கு என்கிற இரண்டு கோடு கிழித்து பார்க்கக்கூடிய இரு வேறுபட்ட பிளவுபட்ட பண்பாடு இந்திய சூழலில் இருக்கிறது. அதிலே தமிழ் தனித்துவம் வாய்ந்த ஒரு பண்பாட்டை கொண்டதாக இருக்கிறது. எனவே சங்க செய்வியல் பணுவல்கள் இப்படியான சமயச்சார்பற்ற அறிவியல் அடிப்படை கொண்டிலங்குவதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வான்முகத்த நீர் மலை பொழியவும் மலை பொழிந்த நீர் கடல் பரப்பவும் மாறி பெய்யும் பருவம் போல் நீரினின்று நிலத்தேற்றவும் நிலத்திலிருந்து நீர் பரப்பவும் மழை சித்திரமாக சங்க இலக்கியம் நமக்கு அமைகிறது. அது மிக குறிப்பாக அப்போ வேதம் ரிக்வேதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்திரா அதில் வேண்டுதல்கள் இப்படி தான் இருக்கும். மேகத்தை ரெண்டாக வெட்டி பிள மழை பொழியட்டும். மழை பெய்யறதுக்கு காரணமே அவனுக்கு தெரியல. ஆனால் நம்ம இலைத்துளிகளிலிருந்து நீராவி போக்கு நிகழ்ந்து கடலிலிருந்து முகந்து நீராவியாகி திரும்ப கடலுக்கே கொடுக்கிறது மழை வானம் என்று பேசுகிற ஒரு தன்மையை நாம் பார்க்கிறோம். நீர் அப்படிங்கிற சொல்லை பற்றி எடுத்து ஒரு கட்டுரை எழுதின ஆராய்ச்சி பண்ணி, அது நீரை மட்டுமல்ல, தமிழில் நீர்மை அப்படின்னு சொன்னால் சிறப்பு என்றதான் குறிக்கிறது. அப்புறம் நீர்மட்டம் பார்க்குறாங்க இல்லையா, சரிமட்டம் பார்ப்பதற்கு நீர்மட்டம் என்று தான் சொல்லுகிறார்கள். கொத்தனாரோ ஆசாரியோ வச்சு சரிமட்டம் பார்க்குறார் இல்லையா, அதற்கு கூட நீர் நம்முடைய சமூகத்தில் அளப்பரிய பங்கை கொண்டதாக இருக்குது. நீர் பண்பாடு தான் நம்முடைய பண்பாடு. அதனால தான் நீர் மாலை எடுத்தல் என்கிற இறப்பு சடங்கிலும் அது கடைசி வரைக்கும் வந்து கொண்டே இருக்கிறது. பணத்தால் மரம் இவற்றில் உண்மைத்தன்மை மதிப்பிட நீரோட்டம் பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் பனைமரம் வாங்கினீங்கன்னா ஆசாரி நீர்மட்டம் பார்க்குறேன்னு முதல்ல ஒரு சிறு இடத்தை வெட்டி பார்ப்பார். அது சோத்தியா அல்லது வைரமா என்று பார்த்து விடுவார்கள். தட்டி பார்த்தே அதை கண்டுபிடிப்பார்கள். பழந்தமிழ் அறிவியல். அப்போ நீரகம் என்றாலே அது பூமியை குறிப்பதாக இருக்கிறது. பூமி என்றால் நீரகம் என்பதை குறிப்பதாக இருக்கிறது. நீர் வரைப்பு என்று நிறைய இதில் இருக்கிறது. நான் நீர்நிலை காவலர் என்கிற ஒரு பதவியே நம்முடைய சமூகத்தில் உண்டு. நீராணிக்கம் என்று சொல்லுவார்கள். நீராணிக்கம் என்கிற ஒரு பதவி நம்முடைய தமிழ் இனக்குழுமத்தில் அடிப்படையான ஊரில் மதிக்கத்தகுந்த ஒரு பணியாக இருக்கிறது. அவர் தான் நீரை ஆளுகை செய்கின்ற ஒரு பணியாளராக இருக்கிறார். நிறைய சொல்லலாம்.
நீர் அளாவுதல், நீர் மாலை, நீர் வார்த்து கொடுத்தல், நீர் வழியாக வாழ்வின் பெரும்பான்மை நிகழ்வுகள் நடத்தி செல்லப்படுவது துளங்குவதை நாம் பார்க்கிறோம். நீர் இன்றியமையாததாக காணப்படுவதில் வியப்பில்லை. சரி, நம்முடைய தமிழர்கள் கூலி, அதாவது இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் அல்லது கூத்துத்தமிழ் என்று நாம் வழக்கமாக வகைப்படுத்தி வைத்திருக்கிறோம். இதிலே காலனிய காலத்தில் ஒரு புதிதான தமிழ் வந்து சேர்ந்தது, அது கூலித்தமிழ். அந்த கூலித்தமிழை உருவாக்குகிற போது இந்த பயல்களை வேலை வாங்க முடியல என்கிற வெள்ளைக்காரர்கள் உட்கார்ந்து யோசிக்கிற போது அவன் ஒரு வெள்ளைக்காரன் சொல்கிறான், தமிழர்கள் பேசுவது ஒன்றுமே புரியவில்லை, பேசத் தொடங்கினால் மேலிருந்து நீர் கொட்டுவது. எங்கே வரைக்கும் நீர் வருது பாருங்க, நம்ம பேச்சே நீர்த்தன்மை கொண்டதாக இருக்கு, நீரோசையை போல இருக்கிறது என்று பேசுகிறேன். அப்போ ஆக்கச்சடங்கு, அழிப்புச் சடங்கு, நீர்ச்சடங்கு, தீச்சடங்கு என்றெல்லாம் பார்க்குறோம். அப்புறம் நீரை தேக்கி வளநாள் நாடு ஆக்குகிற மன்னனைத்தான் இலக்கியம் உயர்த்தி பேசுகிறது. இப்போ ஆரியர்களுக்கு நீரை வந்து தடுக்கப்படாதுங்க, அது வந்து தெய்வாதீனமானது நதி என்பது. இல்லாத சரஸ்வதி நதியை அவன் அப்படி தான் பேசுகிறான். இருக்கிற நதிகளை பற்றி தெய்வமானது, புனிதமானது, அதை தடுக்கப்படாதுங்க. ஆனால் நீரை தடுத்து அணை கட்டி வேளாண்மை செய்த ஒரு உலகின் தலை சிறந்த நாகரிகம் நம்முடைய தமிழ் சங்கத்தமிழர் வாழ்வியலில் இருக்கிறது என்பது. நம்ம நீரை தடுப்போம். நீரை தடுத்தால் அவன் என்ன சொல்கிறான், ரிக்வேதத்தில் எடுத்து படித்து பாருங்கள். குருவிக்கரம்பை வேலு மொழிபெயர்த்த ரிக்வேதத்தை நீங்கள் படிக்கணும். நான் ஒரு 10 ரிக்வேத மொழிபெயர்ப்பு படித்தேன். குருவிக்கரம்பை வேலுவில் தான் அதில் ரொம்ப துலக்கமாக அது இருக்கிறது. என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த யாரெல்லாம் நீரை தேக்குகிறானோ அவனை விருத்திரன் அப்படின்னு ஒரு சொல்லாடலை உருவகப்படுத்துகிறான். தஸ்யு அப்படிங்கிறான், தாசர்கள் அவர்களை அழித்தொழியுங்கள், நீரை அணை கட்டி தேக்குகிறார்கள், நீர் புனிதமானது. ஏன்னா மேய்ச்சல் சமூகத்துக்கு நீர் ஓடிக்கிட்டே இருக்கணும், தடுக்கப்படாது. ஆனால் நாம் உற்பத்தி சமூகத்துக்கு நீர் தேக்கி வைக்கப்படும். அதனால தான் கரிகாலன் கல்லணையை கட்டிய புலகாங்கிதமான அந்த பெருமிதத்தை நாம் எப்போதும் பேசி கொண்டிருக்கிறோம். மரபான ஒரு மட் ஆர்கிடெக்சரை நாம் பேசுகிறோம். உலகத்தில் இல்லாத ஒரு கட்டுமானத்தை, சிறந்த கட்டுமானத்தை பேசுகிறோம். ஆங்கிலேயர்கள், காலனியவாதிகள் வியந்த ஒரு கட்டுமானத்தை நாம் பேசுகிறோம். அப்போ இந்த ரிக்வேதங்களிலாம் இதான் இருக்குது. சரி, மொழி அமைப்பு எப்படி இருக்குது, அறிவியல் அடிப்படையில் இருக்கான்னா, இப்போ தோழர்கள் உட்கார்ந்துருக்காங்க, நீளமான ஒரு பலகை இருக்கிறது. இதை ஆரிய மொழிகள், வட ஆரிய மொழிகளாக இருக்கட்டும், மேலை ஆரிய மொழிகளாக இருக்கட்டும், பிரெஞ்சு, ஜெர்மன் உள்ளிட்ட மொழிகள், இந்தி, சமஸ்கிருதம், எந்த மொழியாக இருந்தாலும் நம்ம தமிழில் வந்து அகிரிணைக்கு பால் பாகுபாடு கிடையாது. ஆனால் இது போன்ற நீளமான பொருளுக்கு ஆண்பாலில் தான் சொல்ல வேண்டும் என்பது ஹிந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் இருக்கிறது, பிரெஞ்சிலும் ஜெர்மனியிலும் இருக்குது. பொருள் சிறியதாக இருந்தால் அதை பெண்பாலில் சொல்ல வேண்டும், பொருள் பெரியதாக இருந்தால் ஆண்பாலில் சொல்ல வேண்டும் என்கிற அறிவியல் அடிப்படையற்ற ஒரு ஆணாதிக்க மொழியாக வட ஆரிய மொழிகளும் மேலை ஆரிய மொழிகளும் இருக்க, தமிழ் மொழியில் அகிரிணைக்கு பால் பாகுபாடு கிடையாது என்பது ஒரு மகத்தான அறிவியல் அடிப்படையில் அமைந்த மொழி, கட்டமைந்த மொழி. அடுத்ததாக நம்முடைய திருமண முறையில் என்ன அறிவியல் அமைப்பு இருந்தது என்றால், உழுந்துதலை பெய்த கொழுங்களி மிதவை என்று தொடங்குகிற ஒரு பாட்டை நான் இதில் குறிப்பிட்டிருக்கிறேன். நல்லாவூர் கிழார் அகநானூற்றில் இயற்றிய பாட்டு இது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது சொல்லுகிறார்கள் ஆஸ்திரேலியாவிலும் அமெரிக்காவிலும் விஞ்ஞானிகள் உளுந்து உணவு ரொம்ப நல்ல உணவு என்று. நம்முடைய சங்ககால தமிழர் வாழ்வியலில் திருமண விருந்தாக உளுந்துக்களி தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பருவ பெண்கள் பருவம் எய்திய உடனேயே நாம் கிராமங்களில் உளுந்துக்களியை கொடுக்கிறோம். இடுப்பெலும்புகளை ஒருக்க செய்கிற, மறு உருவாக்கத்திற்கு வலிமைப்படுத்துகிற ஒரு உணவு பண்பாட்டை தமிழ் சமூகம் அறிவியல் அடிப்படையில் கட்டமைந்திருந்தது என்பது மிக முக்கியமானது. அதை நாம் வந்து தனித்துவமாக பார்க்க வேண்டும். அப்புறம் இந்த இதெல்லாம் மாறினது எப்போ அப்படின்னா, பிற்பகுதியில் நான் இதனுடைய மாற்றங்களை சொல்லி கொண்டு வருகிறேன். கரணம் அப்படிங்கிற ஒரு சடங்கை வைத்து நிகழ்த்துகிற இதெல்லாம் பின்னாடி வந்துச்சு. மாமுது பார்ப்பான் மறைவழி காட்ட என்று சிலப்பதிகாரத்தில் ஐயர் நடத்தி வச்ச திருமணம் வருது. ஆனால் உழுந்துதலை பெய்த கொழுங்களி மிதவையில் புதுமணர் பரப்பி புத்தாடை உடுத்தி வளமனை பெண்டிர் நீர் முழுக்காட்டி நெல்லும் பிச்சிப்பூவும் தூவி வாழ்கென வாழ்த்தி, காதலர் பிரியாமல் கவவக்கை நெகிழாமல் என்பதை மட்டும் சிலப்பதிகாரத்திலேருந்து நான் எடுத்துக்கிறேன். ஆனால் மாமுது பார்ப்பான் மறைவழி காட்டிட என்பதை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். அது பின்னாடி வந்து சேர்ந்த ஒரு போக்கு. அதனால் தொல்காப்பியர் சொல்கிறாரு, பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்கிற ஒரு நூற்பாவில் இதை தெளிவாக துளக்கமாக
நமக்கு சொல்லுகிறார். நம்முடைய திருமண முறை பிரம்மம் பிரசாபத்தியம் ஆரிடம் தெய்வம் காந்தர்வம் ராக்கதம் பைசாசம் என்கிற 8 வகை திருமணத்தில் காந்தர்வ திருமண முறை நம்முடைய. நான் வகுப்பில் மாணவர்கள்ட்ட சொல்வேன், நீங்கள்லாம் காலந்தவறி பிறந்து வீணா சீரழிறீங்க. சங்க காலத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் நீங்கள் விரும்பிய பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். அங்கே எங்கே தடையும் இல்லை. ஒருவனும் ஒருத்தியும் எதிர்பட்டு கூடி தாமின்புற்று தம்முடைய வாழ்க்கையை கட்டமைக்கலாம். ஆணவ கொலை கிடையாது, சாதி கிடையாது, எந்த இழிவும் கிடையாது. ஒரு உயரிய அறிவியல் அடிப்படையில், பகுத்தறிவு அடிப்படையில், சுயமரியாதை அடிப்படையில் தமிழ் பண்பாட்டை கட்டமைத்த சமூகமாக இருந்திருக்கிறது. அறத்தோடு நிற்றல் இருக்கு. தோழி, தலைவி, தலைவி தோழி, செவிலித்தாய், நற்றாய், இப்படி வரிசை கிரமமாக ஒவ்வொருவரும் அறத்தோடு நின்று வரைவு கிடாதலை நோக்கி போவார்கள். வரைவு என்றால் திருமணம். அப்போ ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் அது நம்முடைய சங்ககால தமிழர் வாழ்வில் இருந்திருக்கிறது. சங்கம் மருவிய காலத்தில் இது மாறுகிறது. அப்புறம் வழிபாடு என்று வந்துவிட்டால் கல்லே பரவின் அல்லது நெல்லுகுத்து பரவும் கடவுளும் இலவேண்டாம். கல்லே அப்படின்னா நடுகளை மட்டும்தான் நாங்கள் வழிபடுகிற பண்பாட்டிற்குரியவர்கள், மரபுக்குரியவர்கள். எங்களுக்கு வேற எந்த தெய்வ வழிபாடும் கிடையாது. அப்போ பின்னாடி தான் இது நெடுகள் வழிபாட்டின் நீட்சி தான் கோயில் வழிபாடு. இப்போ ஐயாலாம் அதுதான் ஆய்வில் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களாம் எங்களுடைய முன்னோடி ஆய்வாளர். அப்போ எப்படி பார்த்தோம்னா நடுகள் வழிபாடு மட்டும்தான் நமக்கு சங்ககால வாழ்வியல் அறமாக இருந்திருக்கிறது. வணிகம் என்று வந்தால் கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது என்று கடியலூர் உருத்திரங்கனார் பட்டினப்பாலையில் சொல்லுகிறார். நமக்கு அறம் பொருள் இன்பம் தான், வீடு கிடையாது. சமஸ்கிருத வடவாரிய மரபு இங்கு புகுந்த போது தான் அதனுடைய ஆரிய உட்பாய்ச்சல் காரணமாக வந்த கோட்பாடு தான் வீடு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், இம்மை செய்தது மறுமை காமெனும் அறவிலை வணிகன். அறவிலை வணிகன் என்கிற அற்புதமான தொடர். அறத்தை விலை பேசுகிற ஒரு வாழ்க்கை சங்கத்தமிழர் வாழ்வில் கிடையாதுன்னு சொல்கிறான். ஏன் அறத்தை விலை பேசுகிறான்னா, இம்மையில் ஒரு விதமாக வாழ்ந்துட்டு மறுமையில் பயன்பெறணும்னு பயத்தோடு அறத்தை அவன் பேசுகிறான். நமக்கு அந்த பேச்சே இல்லை. அப்போ உறையூர் ஏனிச்சேரி முடமோசியார் பேசுகிற அந்த பண்பாட்டை நாம் இங்கு பார்க்கிறோம். நான் நிறைவு பகுதிக்கு மிகச் சுருக்கமாக வந்து விடுவேன். சங்ககாலம் பற்றிய அறிஞர் அண்ணாவின் படப்பிடிப்பு தொடர் ரொம்ப நல்லா இருக்குது, கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எனது வாதத்திற்கு துணையாக அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை, பட்டினப்பாலை, தொல்காப்பியம் ஆகியவற்றை சாட்சிக்கு அழைக்கிறேன். இக்காலத்தில் உழவும் நாசத்தை விளைவிக்கும் நம்பிக்கைகளை அக்காலத்தில் எப்படி காண முடியும்? அகநானூறு, புறநானூறுகளில் எந்த தமிழ்நாட்டு மன்னனாவது போருக்கு கிளம்பும் பொழுது படை கிளம்பும் முன் பரமசிவத்திடம் பாசுபதம் பெற்றான் என்று எங்கேயாவது பாடல் உண்டா? அல்லது படை கிளம்பி எதிரிகளுடன் போரிடும் பொழுதாவது வர்ணாஸ்திரம், வாயுவாஸ்திரம், மோகனாஸ்திரம், அக்னியாஸ்திரம் ஆகிய அஸ்திரங்களில் எந்த அஸ்திரமாவது எதிரியை வீழ்த்திய போது உதவியதாக எங்காவது ஒரு பாடல் இருப்பதாக சொல்ல முடியுமா என்று கேட்பதோடு, திராவிட மன்னர்கள் தர்மராஜன் போல், அந்த இடத்துல தமிழ் மன்னர்கள் என்று மட்டும் அவர் சொல்லலை, திராவிட மன்னர்கள் தர்மராஜன் போல் நாட்டை சூதாட்டத்தில் தோற்றதில்லை, அரிச்சந்திரன் போல் நாட்டை முனிவருக்கு தானம் செய்ததில்லை, திராவிட கவிஞர்கள் அதல சுதல பாதாளம் என்னும் பொய்யுரைகள் எழுதியதில்லை, திராவிடர் உயிர் வாழ மானத்தை இழந்ததில்லை, உறுதியின்றி உளுத்தராய் இருந்ததில்லை, சூது சூழ்ச்சிகளை ஆயுதமாக கொண்டதில்லை, சுதந்திர வாழ்வுக்காக உயிரையும் தந்தனர் என்று ஆணித்தரமாக அறிஞர் அண்ணா குறிப்பிடுகிறார். சரி, வரி வாங்குதல் அப்படின்னு வந்தால் மகாபாரதம் ரொம்ப அற்புதமான ஒரு வரியை சொல்லுகிறது. இன்றைக்கி போடுறோம்ல உள்ளூர் வரிகள் தனி, லோக்கல் டாக்ஸஸ் எட்ஸெட்ரா போட்டிருக்கான் பாருங்க. தூங்குபவன் எழும் வரையில் அவன் உணர முடியாத வகையில் அவனிடமிருந்து இரத்தத்தை குடிப்பதற்காக அட்டை உறிஞ்சுவது மாதிரி மிருதுவாகவும் வலியில்லாமலும் வரி வசூலிக்க வேண்டும். மூட்டைப்பூச்சி தத்துவத்தை பேசிட்டு நம்மளை பேசிட்டு இருக்காங்க. ஆனால் நம்முடைய சமூகத்தில் ஏராளமான வரியெல்லாம் இருந்திருக்கு. நிலவரி தவிர தரியிறை, செக்கிரை, மனையிறை, அங்காடிப்பாட்டம், தட்டாரப்பாட்டம், இடைப்பாட்டம், வண்ணாரப்பாறை, கண்ணாலக்கானம், சேக்கானம், ஓடக்கூலி, நீர்க்கூலி, நாட்டக்காணிக்கு, அரசு பேறுபான்மை, பண்டவெட்டி, சபா விநியோகம் போன்ற வரிகள் பிற்காலத்தில் போல் சங்க காலத்தில் இல்லை. அதுதான் நம்ம கவனமாக சொல்லியிருக்கேன். ஆனால் யானை புக்க புலம் போல வரன்முறை இல்லாது வரி கொள்ள வேண்டும் என்று நம்முடைய பிசிராந்தையார் சொல்லியிருக்கார். யானை பூந்து வயலில் அழித்தொழிப்பதை போல வரி வாங்காதே என்று மன்னனுக்கு இடித்துரைக்கிற பண்பை கொண்டவராக இருக்கிறார். வெள்ளைக்குடி நாகனாரும் வரி வசூல் நடவடிக்கை குறித்து மன்னருக்கு நேரடியாக அறிவுரை சொல்பவராக இருக்கிறார்.
அப்போ ஒரு ஜனநாயக போக்கு அந்த காலத்தில் இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். சரி, அப்புறம் வைதிக பண்பாட்டில் உள்ளபடி சிசு மனம்லாம் கிடையாது. கால்டுவெல் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காருங்க. இந்த உடன்கட்டை ஏறுதலை பற்றி அவர் ஒரு பரதகண்ட புராதனத்தில் ரொம்ப பிரமாதமாக ஒரு இதை எழுதியிருக்காரு. அக்ரே என்கிற ஒரு வரியை ஏடுபெயர்த்து எழுதியவன் மொழிபெயர்த்தவன் அக்னி என்று சொல்லிவிட்டதனாலேயே முதலில் போக வேண்டும். கணவனுடைய சிதைக்கு ஊர்வலமாக போகும்போது அக்ரே என்றால் முதலில் போக வேண்டும் மனைவி என்று சொன்னதற்கு பதிலாக அக்னியில் போக வேண்டும் என்று ஏடு எழுதினார்களா, அதனால் தான் உடன்கட்டை ஏறினார்கள் என்று கால்டுவெல் கண்டுபிடித்து சொல்கிறார். அதனால தான் இந்த பயலுலாம் கால்டுவெல் எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டு இருப்பாங்க. கால்டுவெல் போன்ற பாதிரிமார்கள், நம்ம கைலாசபதி கூட சொல்கிறார். நான் என்னுடைய கட்டுரையில் அதை பற்றி விரிவாக பேசியிருக்கேன். கைலாசபதியை கண்டனம் தெரிவித்து நான் எழுதியிருக்கிறேன். நம்மவர்கள் சொன்னால் மட்டும் அதை கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் என்று எந்த இதுவும் இல்லை விமர்சன ரீதியாக. அப்போ பாருங்களேன், பெண்கள் ஏன் இழிவானவர்கள் என்பதற்கு வட ஆரிய பண்பாட்டில், நம்ம தமிழ் பண்பாட்டில் இதெல்லாம் கிடையாது. என்னென்னா பிரம்மகத்தி தோஷம் வந்துடுச்சு. உடனே ராமானுஜர் உரையிலேருந்து சொல்கிறான், இந்திரனுக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்தது, அவனுடைய உடம்பு அழுகி நாறுது இந்த தோஷத்தினால. பூமிகிட்ட கெஞ்சி தன்னுடைய தோஷத்தை கொஞ்சம் கொடுக்குறானா, உடனே பூமியில் வறட்சி வந்துடுது. மரம் செடி கொடிகளிடம் இறைஞ்சி தன் தோஷத்தின் ஒரு பகுதியை கொடுக்குறான், மரங்களில் பால் பிசின் உண்டாகிறது. எவ்வளவு அறிவியல் பாருங்கள், சயின்ஸில் பொழந்து கட்டியிருக்கானுவோம். பெண்களுக்கு மாதவிடாய் மீதத்தை பெண்களிடம் கெஞ்சி கொடுக்குறான், அதனால தான் மாதவிடாய் வந்து விட்டது. பெண் இது வரைக்கும் கூட பிரச்சனை இல்லை, பின்னாடி வராம பாருங்க. பெண் எக்குலத்தில் பிறந்தாலும் பிரம்மகர்த்தி தோஷத்திற்கு பொறுப்பேற்று கொண்டதால் அவள் தாழ்குலத்திற்கு சமமானவள், எந்த இனப்பெண்ணுக்கும் சொர்க்கம் செல்ல வாய்ப்பில்லை. நீங்கள் சிலப்பதிகாரத்தில் கண்ணகி பத்தினி பெண்டிர்னு நீங்கள் பாராட்டுறீங்க, சிலப்பதிகார இளங்கோவடிகள் பாராட்டுறாரு. ஆனால் அதை அரங்கேற்றம் செய்யுங்கிற போது பார்ப்பனியம் உட்புகுந்ததாக பெரியார் சொல்கிறாருங்க. சொல்லின் செல்வர்கள், மகோபாத்தியாயாக்கள், பண்டிதமணிகள் போன்ற பல அறிஞர் குழாம் இருந்த தமிழ் மண்ணில், தண்டமிழ் ஆசான்கள் விதந்து அப்படி எம்பி பேசிய மண்ணில் இப்படி ஒரு பார்வை இருக்கிறது. 3ஆம் படிவம் படித்த பெரியார் வந்து தான் இந்த விமர்சனத்தை எடுத்து கொடுத்தார். எந்த தண்டமிழா, நான் கிண்டலா தண்டமிழாசான்னு சொல்லுவேன். போகிற இடத்துல எல்லாம் தமிழ்வாதியாருங்களை திட்டுறதே நம்ம வேலையாக இருக்குது. பிழைப்புக்காக அந்த வேலையை செய்கிறோம், ஆனால் அதை நேர்மையாக அறத்தோடு செய்ய வேண்டியது இருக்கிறது. அப்போ பாருங்க, பெண்ணை இழிவுபடுத்தும் மந்திர தந்திர உச்சாரணங்கள் தமிழ் மரபில் இல்லை. சான்ஸ்கிரிட்டில் ஒரு ஸ்லோகன் இருக்கு, சூத்ருகோ மதனாவசம் பிரஜபேன்மனும் அயுதம் சோசிராதேவ வாக்பதே சமதாமியாத்துன்னு சொல்கிறான். பொருள் சொன்னால் நீங்கள் அடிக்க வருவீங்க, ஆனால் சொல்லணும். ஒரு பேரிளம் பெண்ணின் பிறப்புறுப்பை பார்த்தபடி 10,000 முறை மந்திரங்கள் சொல்கிறவன் தேவகுருவுக்கு சமமாவான் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். அப்போ பெண்ணை ஒரு தேவகுருவாக நீ உயர்த்தி கொள்ள வேண்டும் என்றால், ஒரு பெண்ணை, என்னுடைய பெண்ணை இழிவுபடுத்துவதனால்தான் உயர்த்தி கொள்ள முடியும்னா எவ்வளோ வெட்கக்கேடு, மானங்கட்ட நிலை இல்லையா இது? அப்போ இதை தான் வந்து நம்முடைய மரபில் பார்க்கவே முடியாது இந்த கூறுகளை என்று பார்க்கிறோம். அப்போ சாதி ரீதியாக ஒருவனை இழிவுபடுத்தி சோதிக்க வேண்டும் என்பதை ஆரிய மரபு சொல்கிறது. நம்முடைய சங்கத்தமிழர் வாழ்வியல்ல இப்படியான, ஏன்னா கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம கல்வி, அறிவர் அம்பேத்கர் சொன்னதை வந்து சங்க இலக்கியம் சொல்கிறது. கல்வியின் மூலமாக கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்கிற மூல வேர்கள் அங்கே இருக்கின்றன. இப்போ அதை பேசுகிறோம். சரி, இந்த பார்ப்பனர்கள் சொன்னாலும் உனக்கும் எனக்கும் ஸ்நான பிராப்தி கூட கிடையாதுன்னு, இது எப்படி வந்தது தெரியுங்களா? சங்க இலக்கியத்தில் சொல்கிறான், காவிக்கல்லால் தோய்த்து காவி ஊட்டப்பட்ட ஆடையை அணிந்து கையில் குடைபிடித்து பிடரியில் உரியும் கரகமும் முக்கோளும் அசைந்தாட பார்ப்பனர்கள் போகிறாங்க. நம்ம ஆளுவ குளிச்சுக்கிட்டு இருக்கான்ல, ஆம்பளை பொம்பளை எல்லாருமே பூச்சி விடுகிற மரபு நமக்கு உண்டு. கூந்தல் வளர்த்தார்கள், பூவை சூடினார்கள். நீரில் போய் குளித்தாங்க பாருங்கள், இந்த பூவெல்லாம் கலந்து ஓடுனுச்சுல்ல, நாம் குளிக்கிற துறையில் அவன் குளிக்க மாட்டான். இதுதான் உனக்கும் எனக்கும் ஸ்நான பிராப்தி கிடையாது என்கிற வழக்காராக பின்னாடி வந்திருக்கும் என்ற ஒரு ஹைப்போதீசிஸ், கருதுகோளை நான் இங்கே முன்வைக்கிறேன். இது ஆய்வுக்குரியது. சங்க இலக்கியம் எழுத்தண்ணி ஆயப்பட்டதை போல நான் முடிவுக்கு வர்றேன். இன்றைக்கு ஆய்வுக்கு உட்பட்டிருக்கிறது வளவன் ஏவா வான ஊர்தி ஏரோப்ளேன், மயிர்குறை கருவி ஷேவிங் பிளேட், இதெல்லாம் தமிழில் இருக்குன்னு புலந்து கட்டி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். சங்க இலக்கியத்தில் தோடு, சங்க இலக்கியத்தில் மூக்குத்தி, சங்க இலக்கியத்தில் பாக்கு வெட்டி, சங்க இலக்கியத்தில் குண்டு செட்டி, எல்லாத்தையும் சலிப்பு தட்டும் விதத்தில் ஆய்வு செஞ்சிட்டோம். செம்மொழி மாநாட்டுக்கு நான் ஐயாட்ட தான் பணியாற்றினேன். ஒரு கட்டுரை வந்தது, நாங்கள் சிரிச்சிட்டு இருந்தோம்.
செம்மொழி சங்க இலக்கியத்தில் வயிற்றுப்போக்கு என்று ஒரு கட்டுரை கூட வந்தது. இந்த மாதிரி நாரடித்தல்கள் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இன்னும் ஆய்வுக்குரிய பரப்பு சங்க இலக்கிய தமிழர் வாழ்வியல் மரபில் இருக்கிறது. கடைசியர், கணிகையர், புலையர், இழிசனர், விரலியர், பொருணர், பாணர், கூத்தர், தொழுவர் என பல நிலைகளில் ஆய்வு செய்யப்பட வேண்டிய தேவை இருப்பதை உணர்கிறோம். ஊழ் வலியது என்று மரபாக சொல்லப்பட்டு வந்ததன் தொடர்ச்சியாக வள்ளுவரும் அதை பேசுகிறார். ஆனால் ஒரு கட்டத்தில் ஊழிற் பெருவழி யாவுல என்று கேட்கிறவர் ஊழையும் உப்பக்கம் காண்பர் என்று போய்விடுகிறார். அது ரொம்ப முக்கியமானது. பறந்து கெடுக உலகியாற்றியான் என்று அவர் பேசுகிறார். இன்னொன்று, ஒரு முக்கியமான விமர்சனத்தை என்னுடைய நூலில் நான் தமிழ் செவ்வியல் வாசிப்பும் மறுவாசிப்பும் என்கிற நூலில் சொல்லியிருக்கிறேன். இந்த பாடலை எழுதினவர்கள் பேர் கிடைக்காம அவர்களுடைய புகழ்பெற்ற அடியை கொண்டு பேர் வைப்போம். செம்புல பயல் நீரார், கல்பொருது சிறுநுரையார், அணிலாடு முன்றிலார் என்றெல்லாம் வைப்போம். ஆனால் பாருங்களேன், அதில் நாம் மொழிபெயர்க்கிற போது கூட அல்லது உரை எழுதுகிற போது கூட நிறம்சார் பண்பு, வளம்சார் பண்பு என்று பண்பு தொகையை பிரித்து பார்க்கறதுல ஏற்பட்ட மயக்கத்தினால இந்த பாருங்க பட்டியல் கொடுத்துருக்கேன். அடுத்தது கொஞ்சம் போங்க தோழர். செங்குன்றம், செஞ்சடை, செம்மண், செந்நீர், சென்னாய், செவ்வாய், செஞ்சாந்து, செங்குருதி, செங்கடல், செங்கதிர், செங்கை இதெல்லாம் நிறம் சார்ந்த பண்பாக பார்க்கப்படுபவை. செந்தமிழ் செம்மையான தமிழ், செம்மையான பதிப்பு, செஞ்சோறு செம்மையான சோறு, செம்மாந்த நிலை செம்மையான நிலை, செம்பாகம், செங்குட்டுவன், செஞ்சுருட்டிப்பன், செங்கோல், செம்புலம், செங்கோ, செங்கை. செங்கை ரெண்டு இடத்துலையும் வருது. இங்கே கொடுத்து கொடுத்து சிவந்த கைங்கிற வளம் சார்ந்த பண்பு, அங்கே நிறத்திலான கை. ஆனால் நம்ம செம்புலப்பயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்பதை ஏ.கே. ராமானுஜன் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிற போது கூட ரெட் எர்த் என்று மொழிபெயர்த்திருக்கிறார். இது நம்முடைய மரபை கேள்விக்குள்ளாக்குகிற இடம். ஏன்னா வளமையான என்ற பொருளில் தான் அது ஆளணும். செம்மண் வளமான மண் இல்லை, வண்டல் மண் தான் வளமான மண். செம்மண்ணில் பெய்த மழை நீர் சிவப்பாக மாறி ஓடுவதைப் போல என்ற இடத்துல அங்கே பேசலை. செம்மையான மண்ணில் பெய்த மழை நீர் எப்படி வளமான வேளாண்மைக்கு பயன்பட்டதோ அதை போல தலைவனும் தலைவியும் ஒன்று கூடி காதலித்து வாழ்ந்தார்கள், அவர்களுடைய வாழ்வை மகோன்னதமாக ஆக்கி கொண்டார்கள் என்கிற பொருளில் அதை பார்த்திருக்க வேண்டும் என்று நான் அதை சொல்லியிருக்கிறேன். ஃபர்டைல்டு லேண்ட் என்பதை ரெட் எர்த் என்று மொழிபெயர்க்கிறார் ஏ.கே. ராமானுஜன். அதற்கு அவரை குறை சொல்ல முடியாது. நம்முடைய உரையாசிரியர்கள் காலங்காலமாக இப்படி செய்திருக்கிறார்கள். அப்போ முன்னீர் வழக்கம் மகிடுவோடு இல்லை, பொம்பளைங்களோடு சேர்ந்து கடல் கடந்து போகிறதில்லைங்கிறது பார்ப்பனர்களுடைய பண்பாடு, நம்ம பண்பாடு இல்லை. ஆனால் தொல்காப்பியத்துக்குள்ளே அது வருது. அப்போ உட்பாய்ச்சல் அந்த காலத்திலேருந்தே நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. தன்னுரு வேட்கை கிழவன் முன் கிளத்தல் எண்ணுங்காலை கிழத்திக்கில்லை என்று நம்ம மரபை வெறுமனே புலகாங்கிதமாக பெருமிதமாக சொல்வது மட்டுமல்ல, நம்மகிட்ட என்ன பிரச்சனை இருக்குங்கிறதையும் சேர்த்து பேசணும். ஐ லவ் யூ பொம்பளைங்க சொல்ல முடியாது. தன்னுரு வேட்கை கிழவன் முன் கிளத்தல் எண்ணுங்காலை கிழத்திக்கில்லை, பொறிநுதல் வியர்த்தல் நகுநயம் மறைத்தல் என்று மறைமொழியாக அதை கரவு தொடர்பியலாக அதை சொல்லணும், இன்டைரக்ட் கம்யூனிகேஷனாக சொல்லணும். ஏன்னா பெண்ணுக்கு அதுதான் சொல்லெதிர் சொல்லால், மொழி எதிர் மொழியால் என்கிற நிலை இருந்ததையும் நம்ம பார்க்குறோம். இழிசனர் மரபு போன்ற மாறுபட்ட பார்வைகளும் நமக்கு இருக்கிறது. வையாபுரி பிள்ளை காலத்தை சற்றே ஆய்வு செய்ததில் முன்பின்னாக நகர்த்தியதுனால அவரை தமிழ் துரோகின்ட்டாங்க. நம்ம ஆர்எம்எஸ் ஐயா சொல்லுவாருங்க ஐயா, ராமசுந்தரம் ஐயா, வையாபுரி பிள்ளையை பற்றி நான் ஆய்வு செஞ்சதுனால என்னையும் தமிழ் துரோகி லிஸ்ட்டில் சேர்த்துட்டானுங்கன்னு சிரிச்சிட்டு இருப்பார். இன்னொரு பெரிய தமிழறிஞர் அவர் சொன்னார், அவன் வக்கீல் அப்படி தான் பேசுவான் பொய்யா. இப்போ நம்ம அறிவு மரபில் என்னெல்லாம் இடர்பாடு இருக்கிறது. பெரியார் தான் கேட்டார். கதிரவேர் பிள்ளையோடு அவர் ஒரு சந்திப்பை நிகழ்த்துகிறார். பெரியார் ஈழத்து கதிரவேர் பிள்ளை, ஆங்கில டிக்ஷனரியோட ஃபாதர் ஆஃப் டிக்ஷனரி என்று சொல்லுகிற ஜான்சனை போல த ஃபாதர் ஆஃப் தமிழ் டிக்ஷனரி கதிரவேர் பிள்ளை. கதிரவேர் பிள்ளையை சந்திக்கிறார் பெரியார். ஏங்க பெரிய தமிழறிஞர் நீங்கள் அப்படின்னு. அவர் சைவர், பழுத்த சைவர். சுண்ட காய்ச்சிய பசும்பாலை கொடுத்து உபசரிக்கிறார் பெரியார். ஒரு கேள்வி கேட்குறாரு, இவ்வளவு புலகாங்கிதம் அடைஞ்சு புராண புழுகு மூட்டைகளை கொண்டதாக தமிழ் மொழியை மாறணுமா என்று ஒரு கேள்வியை கேட்டார். உடனே கதிரவேர் பிள்ளை விரலை வாயில் விட்டு பாலை வாந்தி எடுத்துட்டார். நான் உம்மை சந்தித்ததே பெருந்தவர், அதைவிட பெருந்தவர் நீர் கொடுத்த பாலை குடித்தது என்று. அப்போ தமிழில் விமர்சன மரபு என்பது எப்படி இருக்கிறது என்பது அதையும் சேர்த்து தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ எழுத்து சீர்திருத்தத்தை பெரியார் கொண்டு வருகிறார். சிங்கப்பூர் அரசு முதலாக அதை நடைமுறைக்கு கொண்டு வருகிறது. குசேல புராணத்தை பற்றி பேசுகிறார். குசேலனுக்கு 27 பிள்ளைங்க. முதல் 5 பேர் நல்ல வாலிப்பான உடல் கட்டு கொண்டவர்களாக இருப்பாங்க, 25 வயசுக்குள்ள இருப்பான்.
நம்ம என்னத்தை சொல்லி கொடுக்குறோம்? ஒன்றும் செய்ய வேண்டாம், வறுமையில் வாடுறாரு 27 பிள்ளை, அதனால் குறவம்பிள்ளில் அவளை எடுத்துகிட்டு போய் கிருஷ்ண பரமாத்மாட்ட கொடுப்பாரு. கிருஷ்ண பரமாத்மா ஒரு வாயை எடுத்து போட்ட உடனே கூட கோபுரம் மாட மாளிகையாக குசேலனுடைய குடிசை மாறிவிட்டது என்று சொல்லிக் கொடுக்கிறீர்களே, இது புராண குப்பை இல்லையா? உழைப்பை உயர்த்துவதும் சோம்பேறித்தனத்தை கிண்டலடிப்பதுமான பாடத்தை அல்லவா நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த புராணங்களை கட்டிக்கொண்டு மாரடிக்கிறீர்களே என்ற கேள்வி பெரியார் கேட்டார். அது மிக முக்கியமான கேள்வி. இன்று போய் நாளை வா, கம்பன் கழகத்திலாம் பேசுவாங்க. ராமன் ராவணன்ட்டு ஆயுதம் இழந்து நிராயுத பாணியா நிற்கிறான். உடனே இவர் எம்பிக்கிட்டு பேசுவார். யாரு? கம்பன் கழக பொழிவாளர். இன்று போய் நாளை வா என்றான், அவனுடைய வீரம் என்னே சிறப்பு வாய்ந்தது. பெரியார் கேட்டாருங்க, 3ஆம் படிவம் படித்தவர், அந்த கால போர் முறையை படித்து பார்த்துருக்காரு. அந்த கால போர் முறைகளின்படி யார் கையில் ஆயுதம் இல்லையோ அவனை, யார் கையில் ஆயுதம் இருக்கிறதோ அவன் தன்னுடைய ஆயுதத்தை கீழே போட்டுவிட்டு மல்யுத்தம் செய்ய வேண்டும். ஒருவேளை செய்திருந்தால், நமக்கு உடன்பாடு இருக்கோ இல்லையோ, அது வேறு, ராவணன் வெற்றி பெற்றிருப்பான் என்பது தான் அங்கே உள்ள விடை. இதை ஒரு 3ஆம் படிவம் படித்தவர் தான், இத்தனை தமிழறிஞர்கள் இருந்திருக்காங்க, அவர் தான் கேட்க வேண்டியது இருக்கு. என்னுடைய நூலில் பேராசிரியர் அருளியார் எழுதிய ஒரு பத்தியை படித்து நான் நிறைவு பகுதிக்கு வருகிறேன். மாடல மறையவன்கிறவன் வர்றான். கண்ணகிக்கு ஏன் பத்தினி பெண்டிராக இருந்தாலும் அவன் சொர்க்கத்துக்கு புக முடியலன்னா, அவன் பார்ப்பனர்களுக்கு ஒன்றுமே செய்யலை. ஆனால் கோவலன் அல்லது கேவலன் மாட்டு கொம்பிக்குள் ஒரு கூண் விழுந்த ஒரு பார்ப்பனனை மாடு முட்டாமல் குத்தாமல் பார்த்து கொண்டான் என்பதற்காகவே கோவலனுக்கு சொர்க்கம் புகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சிலப்பதிகாரத்தில் எழுதுறான். சமண காப்பியம் இல்லையா? சமணத்தில் ஏது வர்ணாசிரமம் கேட்குறாருங்க பெரியார். மாடல மறையோன்று ஒருத்தன் வர்றான், வழி சொல்கிறதுக்கு வர்றான். வழி சொல்கிறதுக்கு அவன் தான் வரணுமான்னு கேட்குறாரு. அது சரி, தொலையட்டும். ஆனால் அவன் வழியை மட்டும்தானே சொல்லணும். இந்த பகுதியாக போனால் நீ பவதாரணி புஷ்கரணையில் நீராடலாம், இந்த வர்ணத்திற்கு இந்த தோஷம் நீங்கும் என்று சொல்கிறான். வர்ணத்தை ஏற்றுக்கொள்ளாத நாத்திக சமயமாகிய சமணத்தில் ஏது வர்ணாசிரமம்? அப்போ அரங்கேற்றம் செய்கிற போது பார்ப்பனர்களை திருப்திப்படுத்துவதற்காக இளங்கோவடிகள் ஆட்பட்டு போனாரா, அல்லது பிற்கால பிரதியில் இடைச்செருகள் நிகழ்ந்ததா? இதெல்லாம் அவர் கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, கங்கையில் குளிச்சுட்டு வர்றாங்க மாடல மறையும், இது ஒரு பெரிய பெருமையாங்க. அதுக்காகவே ஆடக பசும்பொன், பொண்ணுலேயே சிறந்த பொண்ணு, அது தங்கத்தில் ரொம்ப குவாலிட்டேட்டிவானது, நம்பர் 1 குவாலிட்டி, அதை கொடுக்குறான். எவ்வளவு கொடுத்துருக்கான்? எடைக்கு எடை பரிசு கொடுக்குறான் செங்குட்டுவன். அதை ஐயா எழுதுறாரு, அது தமிழ்ல எல்லாம் எழுதியிருக்கிறார், நான் அதை எழுதியிருக்கேன். எத்தனை துலாம் அப்படிங்கிறது, தோளா அப்படிங்கிற உருதுலேருந்து வந்ததுன்னு சொல்கிறாரு. 12 ஐரடை கிராம்ஸ் கொண்டது. 40 தோளா கொடுக்குறான். 40 × 12 480 ஐரடை. ஒரு ராத்தல் 480 ஐரடை. 375 ராத்தல் சேரன் செங்குட்டுவனின் எடை. 180 ஐரடை கிலோகிராம் கொடுத்துருக்கான். ஒரு ஐரடை தங்கத்தின் விலை, நான் ரொம்ப நேர்மையாக அதில் போட்டிருக்கேன், 2015 எழுதினது. இன்றைக்கி விலைக்கு நீங்கள் கூட்டி பார்த்துக்கோங்க. மதிப்பை அடிப்படையாக கொண்டு கணக்கிட்டால் 180 ஐரடையின் மதிப்பு 45,57,60,60,000 உருவாக்கள். இவ்வளவு மதிப்புடைய தங்கத்தையே நான் சொல்லலை, சேரன் செங்குட்டுவ மடையன் மாடல மறையோனுக்கு அறிவற்று ஈந்தான் என்னும் வரலாற்று தெளிவு படத்தை நாவலர் நாமு வெங்கடசாமி, அதுலேயும் கவனமாக பிராக்கெட்டில் நாட்டார், எவ்வளோ தெளிவாக இருக்காங்க பார்த்தீங்களா நம்ம ஆளுங்க. ஐயா தம் மறுவாசிப்பின் வழியாக நமக்கு காட்சி காட்டுகிறார். மறுவாசிப்பின் தேவைகள் இன்றியமையாத காலத்தில் நாம் வாழ்கிறோம். சோழர் காலத்தில் பார்ப்பனர்களுக்கு வழங்கப்பட்ட பெருவாரியான மானியங்களை பிடுங்கி கொடுக்குறாங்க களப்பிரர்கள். அதனாலேயே களப்பிரர் காலம் இருண்ட காலம். யாருக்கு களப்பிரர் காலம் இருண்ட காலம்? வரலாறு எழுதி அவன் சார்பான ஆள், அவனுக்கு கொடுக்குற பிரம்மதேயம், மடப்புறம், பள்ளிவர்த்தம், பவித்திரமாணிக்கம், எல்லாத்தையும் பிரம்மதேயம் எல்லாவற்றையும் பிடுங்கி மக்களிடம் கொடுத்தார்கள் களப்பிரர்கள். ஆனால் களப்பிரர் காலம் இருண்ட காலம். மயிலை சீனி வெங்கடசாமி ஒரு பள்ளி ஆசிரியராகவே கடைசி வரைக்கும் இருந்தார். பெரிய பேராசிரியர்லாம் கிடையாது. ஆனால் மிக நேர்மையாக அவர் ஆய்வு செய்து வேள்விக்குடி செப்பேட்டிலிருந்து இதை எடுத்து பேசுகிறாரு. பேசின பிறகு நம்ம தண்டமிழ் ஆசான்கள் தொடர்ந்து வகுப்பறைகளில் களப்பிரர் காலம் இருண்ட காலம்னே சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. ரொம்ப வருந்தத்தக்கது. எனவே நாம் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். சைவ இறையனார் கலவியலும், அது இறையனார் கலவியலை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நான் அந்த லிஸ்ட்லேயே சேரக்கூடாதுன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். சங்க செவ்வியல் வரிசையில் இறையனார் கலவியலை வைக்கவே கூடாதுன்னு எழுதியிருக்கேன்.
அனல்வாதமும் புனல்வாதமும் சமஸ்கிருத பண்பாட்டு காலனி ஆதிக்கம். ரொம்ப கவனமாக கவனிங்க. கல்ச்சுரல் இம்பீரியலிசங்க, பொருளாதார காலனியமோ அரசியல் காலனியமோ வெள்ளக்காரனால் நம்ம வந்தது. அதை கூட நம்ம போக்கிக்கலாம், நீக்கிக்கலாம், போராடி தீர்த்துக்கலாம். நம்ம சப்கான்சியஸ், கலெக்டிவ் சப்கான்சியஸ்குள்ளே இறங்குறான் சமஸ்கிருத பண்பாட்டு காலனியவாதம். தமிழ் சமூக சிந்தனை மரபில் பக்கவாதத்தை ஏற்படுத்தின. இதுக்கும் நான் பெரியாருக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் தான் இப்படி பேசுவார் கிண்டலா. இடைச்செருகல்களும் கோணல்களும் திருகல்களும் இருட்டடிப்புகளும் பாடம் மாற்றி ஏடுபெயர்த்தல்களுமாக உண்மை தமிழ் சமூக கலை இலக்கிய பண்பாட்டு வரலாற்றை எழுதுவதில் வரலாறு எழுதிகளுக்கு சவால்கள் உருவாகி உள்ளன. வரலாற்றை வடிகட்டி வாசிப்போம், உணர்ச்சிபூர்வ மதிப்பீடுகள் கலைந்து விமர்சன ரீதியான பார்வையோடு எழுதுவோம். நன்றி, வணக்கம்.